ஆனந்தர்ஷம் பப்பா ராமதாஸ் சாமிகள் நம்ம சாமி மாதிரி இன்னும் எத்தனை மகான்களை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க முடியாது. ஏன் நீங்களா கூட இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்தது? நீங்கள் ஞானி இல்லைங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? எல்லாருமே ஞானிக்குன்னா சில இலக்கணங்கள் இருக்கும். தாடி வச்சுருப்பாங்க, மீசை வச்சுருப்பாங்க, தலைப்பா கட்டியிருப்பாங்க, இல்லாட்டா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சன்னியாச உடை உடுத்திருப்பாங்க, பிச்சை எடுப்பாங்க. இப்படிலாம் சில அடையாளங்கள் சொல்கிறாங்க. இந்த அடையாளங்களுக்குள்ள தான் இருக்காங்களா சுவாமி? இல்லையே. ஒரு இல்லறவாசியாக இருக்கலாம், ஒரு தொழில் பண்ணுறவனாக இருக்கலாம். என் மகாபாரதத்தில் வரலையா? ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒரு ஞானியாக இல்லையா? ஒரு பிராமண பெண்ணு, ஒரு இல்லற பெண்ணு ஒரு ஞானியாக இல்லையா? தர்மவியாதனை பற்றி தான் சொல்கிறேன் நான். ஒரு கசாப்பு கடைக்காரன் எதில் ஞானியாக இல்லை? ஞானியாக எல்லாருமே தானே இருக்காங்க. அது திரைகள் மறைச்சி இருக்கு, அவ்வளோதான். அந்த திரைகள் விடுபட்டு வந்த உடனே எல்லாமே ஞானிகளாக தான் காட்டியிருப்பாங்க. நீங்களும் ஒரு ஞானி தான், எல்லாருமே ஞானிகள் தான். இந்த ஞானிகள்ங்கிற ஒரு அவேர்னஸ், அந்த இது மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காதுல்ல. ஞானிகள் தான், சகல பேரும் ஞானிகளுடைய அம்சங்கள் தான், சகல பேரும் ஞானிகளுடைய அம்சங்கள் தான்.